திருவாரூர் மாவட்டம் கொடராச்சேரி ஒன்றியம் அரசவனங்காடு நெடுஞ்சாலை பகுதியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதால் சாலை ஓரத்தில் 60 ஆண்டுகளாக குடியிருந்த கான்கிரீட் மாட்டி வீட்டை தனிநபர் வழக்கு தொடர்ந்ததன்படி நீதிமன்றம் இடிக்க உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நெடுஞ்சாலை துறையினர் பொக்லைன் எந்திரம் மூலம் காவல்துறையின் பாதுகாப்புடன் இடிக்க முற்பட்டனர். இதில் வீட்டில் குடியிருந்த கலையரசன் குடும்பத்தினர் சோகத்துடன் பதறி தவித்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடராச்சேரி ஒன்றிய செயலாளர் செல்வம், நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மயிலையன் ஆகியோர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நெடுஞ்சாலை துறையினர் வருவாய்த்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தற்காலிகமாக அரசவனங்காடு பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்க வைப்பதாகவும், நன்னிலம் தாலுகாவில் குடிமகனை மற்றும் பட்டாவுடன் வீடு கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக திருவாரூர் குடவாசல் வட்டாட்சியர்கள் உறுதியளித்தனர். அதன்படி நெடுஞ்சாலைத்துறை இடையராக உள்ள வீட்டை இடிக்க சம்மதித்து அனைவரும் கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் சுமார் 3 மணி நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சும்மா தானே கிடக்குங்க ஆபீஸாங்க, சும்மா தானே கிடக்குனாங்க. அப்படியே ஓகே, சரியா? இது முடிங்க, காலி பண்ணா பட்டம் கொடுத்துறாங்க, சரிதானே? அதுக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க, கேள்வி கொடுத்துறாங்க. இது முடிங்க, அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஏன் இப்ப பேசுறேன்னா போய் பேசுவோம் போயிட்டு, அதுக்காக தான் அப்படி பேசிட்டு சரியா? பேட்டி எது ஆமா கிட்டமா அங்கே போறீங்க. தற்காலிகமாக குடியிருப்பதற்கு பஞ்சாயத்து அலுவலகத்தை கொடுப்பது என்றும், மீண்டும் அவர்களுக்கு தேவையான பட்டா, குடியிருப்பதற்கு தேவையான பட்டா வழங்குவது 5 பட்டா வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டு இந்த இடத்தை இந்த பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அவ்வளவுதான். மேலும் கட்சியினுடைய தோழர்கள் வீச்சுகள் தோழர்லாம் பேசுறதுனால ஆட்சியாளர் வந்து இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடும் இப்ப தற்சமயத்துக்கு ஒரு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு 3 பஞ்சாயத்து காலி பண்ணவங்களுக்கு பட்டாவை கொடுத்துட்றேன், அது கட்டுறதுக்கான ஆர்டர் அந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த பிறகு அவங்க வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, காலி பண்றாங்க. ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய வீட்டில் குடியிருந்து வந்தவர்களை அந்த வீட்டுக்கு கரண்ட், மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி எல்லா வசதி பெற்றும் அரசு கொடுத்தும் இன்று அதிகாலையில் அரசு அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகளை கொண்டு அந்த வீட்டை இடிப்பதற்கு ஹைகோர்ட் உத்தரவு இருப்பது என்று காட்டி அவர்களை மிரட்டி வீட்டை காலி செய்வதாக முயற்சி செய்தார்கள். அதை கேள்விப்பட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் செல்வன் அவர்கள் முன்னிலையில் நானும் அவரும் சேர்ந்து இந்த இடத்தை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பட்டா கொடுத்து அவர்கள் வீடு கட்டுவதற்கான ஆவணங்கள் செய்வதாக உறுதியளித்ததின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.